வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். சரதி ப்ரோ வந்திருக்காங்க. நான் வந்து 2 ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஐஃபோனுமே பக்காவாக இருக்கு. ஒரே மாதிரி ஐஃபோனா திருப்பினா தான் மாறுது. இப்படி காமிக்கிற வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. இது வந்து ஐஃபோன் 18 டைனமிக் ஐலாண்ட் சின்னதாக போகுதுன்னு சொன்னாங்க. அநேகமாக ஐஃபோன் 20ல இந்த லுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். 20th anniversary வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஃபேஸ் ஐடி உள்ள போய்டுன்றாங்கல்ல, அதாவது அண்டர் த டிஸ்பிளே. ஸோ அப்படி போச்சுன்னா பஞ்சோல் கேமராக்கு மட்டும் இருக்கும், சென்டர் ஸ்டேஜ் கேமராக்கு. அப்போது அச்சு பிசுறாமல் இப்படியே தான் இருக்கும். அப்போ ஆனால் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டி எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஐஃபோன் லுக்ஸ் லைக் பிக்சல்னு யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. மாட்டாங்க ப்ரோ, நீங்கள் வேற. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கூகுள் படுற ஐஃபோனை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான் அப்படிங்குவாங்க. ஐஃபோன் தான் டாப் தெரியல. ஐஃபோன் தான் ப்ரோ, ஐஃபோன் அவ்வளோதான். அது பாருங்க, பேர் கூட எப்படி இருக்குன்னு. நம்ம தமிழாக்கம் பண்ணி ஐஃபோன் ஐஃபோன் இப்படிதான் இருக்கு. எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. சரி, நம்மளால் வந்து ஆக்சுவலாக ஐஃபோன் 16 as well as 16 Pro Max யூஸ் பண்ணுறாரு. சரி, கேப்பை ஃபில் பண்ணுவோமே, நான் 16 Pro எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 16 Plus மிஸ்ஸிங், 16E மிஸ்ஸிங்கு. 16E ஆல்ரெடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். இப்போ தான் பிக்சல் 9B ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? 9B வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மாக்கெல்லாம் ஐஃபோன் வாங்கலான்னு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து 16E பெஸ்ட்டு, மோர் தென் எனஃப். ஏன்னா வீட்டில் என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் அவங்க வந்து 2 கேமரானா என்னன்னு தெரியாது. அவங்க யூசேஜ்க்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும், பட்ஜெட்லேயும் இருக்கும், நிறைய நாளும் யூஸும் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணலாம், அதனால நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் அழகாக போட்டிருந்தாரு. ஸோ அதான் ஃபேக்ட். ஆக மொத்தம் 16 சீரிஸ் இப்பயும் 2026 நிஜமாவே வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. ஆனால் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது ஆப்பிள் டேர்ம்ஸில். உடனே யாரும் வந்து கேட்கக்கூடாது, 1 லட்ச ரூபாலாம் உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியா ப்ரோ, எப்படி ப்ரோ இப்பெல்லாம் கேட்குறீங்க? கண்டிப்பாக பர்ச்சேசிங் பவர் பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு சில யூஸ்டு மார்க்கெட்ஸ் அண்டு நல்ல கடைகள் தெரியும், அவங்க உதவியோடு நீங்கள் வாங்குறதா இருந்தால் அஃபிஷியல் ரீட்டைலில் வாங்குற ப்ரைஸ்லேருந்து யூஸ்டு தைரியமாக அவங்களோட வாரண்டியோட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 30-40,000 ரூபா கம்மியாக வாங்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. நாங்கள் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. ஓகே. ஸோ ப்ரோ, இது வந்து சொல்லுங்க ப்ரோ. 16 Pro Max வந்து டைட்டானியம், அது செகண்டரி டிவைஸ் தான். இதான் டெசர்ட் டைட்டானியம் இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஓகே. செகண்டரி டிவைஸாக 16 Pro Max வச்சிருக்காரு, பிரைமரி டிவைஸாக ஐஃபோன் 16 வச்சிருக்காரு. அதான் ஹைலைட். ஏன்னு கேட்டால் அதான் வெயிட் கம்மியாக இருக்கு. மெயினாக. ஆனால் இதில் ஹைலைட்டு இன்னொன்று என்னென்னா, 16 Pro வந்து 6.3 inch இல்லை? ஆமாம். ஆனால் 16 வந்து 6.1 inch. இந்த இடத்துல தாங்க என்னென்னமோ பூந்து விளையாண்டு வெயிட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். கொஞ்சம் நல்லாவே வரும் ப்ரோ. அது நல்லா ரொம்ப ஸ்லீக்காக கையில் இருக்கிறது தெரியாது. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஹெவியர் சைடில் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, வெயிட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இது ஹெவி. இது வந்து ரொம்ப பெரிய பாடி, அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுது. ஆனால் பேட்டரி சான்ஸே இல்லை. ஓகே, நைஸ். ஸ்க்ரீன் ஆன் டைம்லாம் கேட்டிங்கன்னா எப்படியும் 6-7 hours. நம்மளால் வந்து அஃபிஷியலாக iOS 26.3 இருக்காரு. பீட்டாலாம் போடல போல. இல்லை, பீட்டாலாம் எதுவும் போடல. பீட்டா போடுங்க ப்ரோ. 20 GB இப்போ ஒரு பீட்டா வந்திருக்கு. 20 GBயா? அப்போ 120 GB. இந்த ஃபோன் 120 GB ஆச்சு. என்ன பண்ணுவேன்? எக்ஸ்பேண்ட் பண்ணதும் பாதி காணாம போயிடும் போல. 20 GBக்கு என்னடா அப்டேட் தெரியுங்க? நான் ஸ்க்ரீன்ஷாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? மனசாட்சி இல்லாதவனுங்களா? இதை வெளில சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. 17 சீரீஸ்க்குலாம் 20 GBக்கு மேலே கேருங்க. 19.21 GB. இதுவே வந்து 17 சீரீஸ் வச்சுருந்தாங்கன்னா 17 Pro அதெல்லாம் வச்சுருந்தா 20 அது மாதிரி 21 கிட்ட போயிட்டாங்க. சிறப்பு. ஆமாம். இது டவுன்லோட் ஃபைல். இது இன்ஸ்டலேஷன் வந்து கேள்விக்குறி தான். இப்போ இந்த இடத்துல இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிங்களா ப்ரோ? இந்த ஐஃபோன் ஸ்டோரேஜில் பார்த்தா பாதி நேரம் கீழே போயிட்டு இந்த பாருங்க, இவன் மட்டும் ஒரு 35 GB இப்போதைக்கு வச்சிருக்கான். 35 GB வந்து iOS வந்து 20 GB, சிஸ்டம் டேட்டா 15 GB. ஆமாம், 35 GB காலி. இவனே காலி பண்ணிட்டான். இதில் இன்னும் எந்த லட்சணத்தில் இருக்கோ 16 Proல எல்லாத்துலேயும். அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ப்ரோ, பார்த்துட்டா. ஏன்னா அது 128 GB. ஆமாம் ப்ரோ. போடு. எல்லாம் கிட்டத்தட்ட அப்படி நெருங்கின சொந்தமாக இருக்கும் சார் அப்படின்னு மாதிரி. இது 22 + 16 இந்த மாதிரி இருக்குது. பட் எங்க அப்போ 38 GB வந்து நாங்கள் வந்து தரவை விட்டுருக்கோம் வச்சுக்க அப்படின்னு. இதில் வந்து ஒரு 2 GB கம்மி. பரவாயில்ல. இது வந்து எப்படின்னா கரெக்டாக சொல்ல போனால் 30 GB இருக்குது, 8 GB கம்மியாக இருக்குது. 128ங்கிறனால ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அவங்க டேட்டா திருடுறாங்க போல. இதில் வந்து தாராளமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி திருடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் நிஜமாவேங்க இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்லப்போனால் இப்போ ரிலீஸ் ஆகிற கேம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மீடியா ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லையா, நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுறவங்களாம் கூட ஒரு 40,000 ஆஃப்லைனில் வைக்கிறேன்றாங்க.
ஒரு 40 ஆல்பமாவது நான் ஆஃப்லைனில் வச்சுப்பேன். எப்போ பாரு நான் மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். யார் இது மேக்ஸிமம் சொல்கிறவங்களாம் ஃபாரினர்ஸ். அவங்க தான் ரெடிட்டில் எல்லா இடத்துலையும் வந்து போடுறாங்க. ஏன் ப்ரோ இப்போ 120 ஜிபியே வாங்கினாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஆஃப்லைனில் ஸ்டோர் பண்ணுவேன்றாங்க. டேய் ஆஃப்லைனில் ஸ்டோர் பண்ணலாம் ஓகேடா, போக போக இப்போ ஏஐலாம் சேர்த்து போட்டு இவனுங்க வேற சிரிக்கு வந்து கொல்லப்புறமா ஒரு கதவை வச்சு ஜெமினி வேற உள்ள கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அதுதான் கரெக்ட் தான், மேலே தான் சரி, உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஜெமினி தான். ஆமா, அப்படி இருக்கும்போது அதுக்கு வேற என்னத்தையும் போட்டு உள்ள அள்ளி தள்ளுறானுங்க போல. இப்போ இந்த 20 ஜிபியே டவுட்டா இருக்கு. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக ஏதோ உள்ள புஷ் பண்றாங்க போல. இருக்கலாம் ப்ரோ, இதுலயும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆன்ல தான் இருக்கு. மேபி அதனால தான் 20 GB இருக்கு போல. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறீங்களா? கொஞ்சம் டேட்டா ஸ்டோரேஜ் நம்ம கம்மி பண்ணலாம். நான் அது ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தூக்கி விட்டா மேக்லலாம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தூக்கி விட்டதுமே அவ்வளோ ஸ்டோரேஜ் திரும்ப கிடைச்சதான். அவர் வந்து 40 GB அந்த மாதிரி இருந்துதான் ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல தூக்கி விட்டாரான். அதுக்கப்புறம் ஒரு 60 GB கிடைச்சதான். சரி, என்னையா சொல்றீங்க? அப்படிதான் இருந்தது. சரி, ஸோ ஓவராலாக இது வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் அ ஃபோன் ப்ரோ 16 Pro Max எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு? ஒரு ஃபோனாக பில்டு குவாலிட்டி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில். பில்டு குவாலிட்டி டாப் நாச் ப்ரோ, குறையே சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, பேட்ரி ஸ்டாண்ட் பையும் நல்லா இருக்கு. டவர் எனக்கு பிரச்சனை இல்லை. டியூவல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்த போது ஏர்டெல் ப்ளஸ் வோடஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வோடஃபோனும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. ஏன் நான் இதை கேட்குறேன்னு சொல்கிறேன், இந்த 120 Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 60 Hz வருது, உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கு? ஏன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ 100% இருக்கணும். ஏன்னா நான் இது வந்து 60 Hz ஐஃபோன் 16, அது வந்து 16 Pro Max 120 Hz. ஆமாம், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் யூசேஜில் பார்க்கும்போது. அதுவும் மெயினாக நீங்கள் வந்து இப்போ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு டே டு டே யூஸில் எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு அதுதான் மெயினாக தெரியும். ஏன்னா நான் நல்லா பார்த்துட்டேன். இதுலேயே நான் இப்போ சப்போஸ் பவர் சேவர் மோட் போடுறேன்னு வைங்க, சும்மா நான் போடுறதே இல்லை, போடுறதே நிறுத்திட்டேன். அப்போ வந்து 60 Hz சுவிட்ச் ஆகிடும். 60 Hzக்கு வந்துடும். அப்பயே என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். அந்த ஸ்மூத்னஸ்க்கும் இதை நான் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து எதாவது அது லைவாக நம்ம பண்ணாலே சமச்சோக்காக இருக்கும். எனேபிள் ஆகிடுச்சா இப்போ பாருங்க, ரொம்ப ஆமாம் தெரியுது. போய் விடும்போது எப்படி ஃப்ரேம் ட்ராப் ஆகி போகிற மாதிரி இருக்கு. இதுவே நான் பவர் சேவர் மோட தூக்கி விட்டேன்னா அப்போ வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு. பட்டர்னு என்ன தெரியுமாடா அப்படி வரும். செம்ம ஸ்பீடாகவும் இருக்கு. ஆமாம், கண்ட்ரோல் சென்டர்லேயே என்னால் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஸோ அதான் வந்து கேட்டேன். ஏன்னா இப்போ 17 அதனால தான் அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு, இதுக்கும் மேலே நான் தள்ளி போட்டேன்னா அறுவாள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதான் 250 GB ஆக்கிட்டாங்க, 120 Hz ஆக்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லிங்க. ஸோ எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா 128 GB கொஞ்சம் பெயின்ஃபுல் தான் இதுக்கப்புறம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. அவங்க பார்சாதி ப்ரோட்ட நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இது வந்து சும்மா கால்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிவைஸ், எங்கே போனாலும் இந்த டிவைஸ் கையில் இருக்கும். கால்ஸு, வாட்ஸ்அப், அவ்வளோதான். எப்போனாச்சும் யூடியூப். ஸோ அதான் மல்டிமீடியா வந்து 16 Pro Maxல. கேமரா கூட அநேகமாக இதில் தான் எடுப்பீங்க. ஆமாம். ஸோ அப்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால 128 GB பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதுவே உங்களோட பிரைமரி டிவைஸ் அதுதான், எல்லா ஓடிடி அப்ளிகேஷனும் வச்சிருப்பேன், ஒரு சில படங்கள் நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா ஆஃப்லைனுக்கு தள்ளி விடுவேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா 128 GB பத்தாது. ஆனால் ட்விட்டரில் இதை வச்சு பெரிய வாதமே நடந்துகிட்டு இருக்கு. 128 GB போதும்னு ஒரு பக்கமும் 128 GBலாம் வேலைக்கே ஆகாதுன்னு இன்னொரு பக்கம், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்போவே பத்தல, இன்னும் போக போக கண்டிப்பாக எல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகும். கண்டிப்பாக இந்த ஏஐ ரிலேட்டடான பார்ட்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. ஒன்று கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து மீடியா கன்சம்ஷன் ஆஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு காலத்தில் நம்மளுக்கு 16 GB இருந்தது. ஆமாம், இன்டர்னல்லாம். ஆமாம், அது பத்தாம தான் 32, 64. ஆமாம், இப்போ வந்து 2 disks மினிமம். ப்ரோ இதெல்லாம் தாண்டி ஆப் ப்ரோ, நீங்கள் இதில் ஆப்லாம் பார்த்தீங்களா? இதில் இப்போ சும்மா நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பெருசாக கேம் ஆட மாட்டீங்க, அதனால நீங்கள் எஸ்கேப்பு. ஒரே ஒரு கேம் மட்டும் வச்சுருந்தேன். என்ன கேம் அது? என்ன கேம் அது? ஏதோ ஒரு ரேசிங் கேம். என்ன கேம் அது? இருக்காரு. ஒரு 2 நாள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன், விளையாட, அவ்வளோதான். ரியல் ரேசிங் வேற க்ளோஸ் பண்ணுறாங்களே. அப்படியா? எவ்வளோ பழைய ரியல் ரேசிங்னு ஒரு கேம் இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தே இருக்கு. ஓகே ஓகே. அது இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. எங்கே காணும்? க்ளோஸே பண்ணிட்டாங்களா அப்போ? தெரியலையே. அடப்பாவியலா? இல்லை போலையே. அதான் அது ஐஃபோன் வாங்கின புதுசில் ப்ரோ, நான் 4S அதெல்லாம் வாங்கும் போதெல்லாம் கூட அது வந்து ஒரு முக்கியமான கேமு. ஓ, எல்லா சென்சார்ஸும் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும், நம்ம அப்படியும் ட்ரைவ் பண்ணலாம். ஓகே, ட்ராக்ல ஓட்டுற மாதிரி. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதோ ரிப்டைட் ஜிபி ரெனகேட்னு வந்திருக்கா.
இது எவ்வளோ பழைய கேம் ப்ரோ இதுவும். ஓகே. இது ரொம்ப பழசு ப்ரோ. 2011 12 இருந்தது. 8 GB. ஓ, ஆப் ஸ்டோர் பெஸ்ட் ஆஃப் 2016 அங்கேயே போட்டு. அப்பயே அவார்டா? இது வந்து எனக்கு என்னன்னா கேமிங் டெஸ்ட் அப்படிங்கும்போது எனக்கு லைவான வீடியோஸில் எப்போ பார்த்துருக்கேன்னா 15, 16, 17 அந்த டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸ் தலைவன். கேம் டெஸ்ட் பண்ணும்போது ஃப்ரேம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகுது இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த கேம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சப்வே சர்ஃபர் அந்த கேமே வந்து ஆண்ட்ராய்டோட iOSல அந்த ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். உண்மைதான். அப்போலாம் அந்த 5, 6 நான் ஆண்ட்ராய்டில் வந்து எப்போ சப்வே சர்ஃபர்ஸை ரொம்ப லைக் பண்ணி விளாண்டேன்னா LG ஆப்டிமஸ் 2X யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருந்தது ப்ரோ. ஏன்னா ஆப்டிமஸ் 2Xல வந்து NVIDIA டெக்ராக இருக்கும், அதில் நல்லா இருந்தது கேமிங்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஐஃபோனில் வந்து அல்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் சொல்லும் போது அப்போ மற்றவங்களும் நாங்களாம் ஆப்டிமைஸ் பண்ணுறது இல்லையா? என்ன பேச்சு இதெல்லாம் அப்படி தானே இருக்கு. ஆண்ட்ராய்ட்னா நிறைய டிவைஸ் இருக்கு ப்ரோ, டெவலப்பருக்கு கஷ்டம் இல்லை. எல்லா டிவைஸும் ஆப்டிமைஸ் பண்ணி வரணும்னா அவங்க நிறைய ஒர்க் பண்ணணும். இதுனா கை என்ற அளவுக்கு தான் டிவைசஸ். நீங்கள் வேறு ப்ரோ இப்போது சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், ஒரு சில கேம்ஸ்லாம் இப்போ எடுத்து பார்க்குறோம். இப்போ ஆஸ்பால்ட் லெஜெண்ட் இருக்குது, கேம் சைஸ் பாருங்க 4 GB கிட்ட இருக்கு. 4 GB இருக்கு. அதுக்கப்புறமா அது இன்ஸ்டால் பண்ணோம். ஆமா, இப்போ பிரால் ஸ்டார்ஸ் வந்து ஒரு சாதாரண கேம் தான். பிரால் ஸ்டார்ஸே 1.6 GB. இதெல்லாம் விடுங்க, பிரால் ஸ்டார்ஸ் கூட 1.6 GB இருக்கிறத நினைச்சு நான் வருத்தப்படல ப்ரோ. இருக்கலே ஹைலைட் என்னன்னா, நாங்கள் இவ்வளோ வருஷமா அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல் விளாடுவோம்ல. கிளாஷ் ராயல்லாம் ஒரு காலத்தில் விளையாடிட்டு இருந்தேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. ஒரு 10 years பிஃபோர் விளையாடிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு 2-3 வருஷத்துல ஆடி இருக்காப்புல நம்ம ஆளு. அதுக்கப்புறம் அதை விட்டு ஓடிட்டாரு. இங்க ஆமா, 1.3 GB கிளாஷ் ராயல். அது சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் இல்லை, ஐ மீன் போர்ட்ரேட். இப்படிதான் விளையாடுவோம். அந்த டாப் வியூல இருந்து மாதிரி. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் போயிடுச்சு. இது எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு 2 GB கிட்ட போயிடும் யூஸ் பண்ண. அப்போ இந்த மாதிரி கேமே 2 GB இடத்த பிடிச்சிக்குதுன்னா 128 GB நான் பெரிய கேம்லாம் போனேன்னா என்ன ஆகும் எங்க? அதுவும் நீங்க வீடியோலாம் எடுத்தீங்கன்னா ஐபோன்ல முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா உண்மையே ஒத்துக்கணுங்க இந்த இடத்துல, ஆப்பிளோட கம்ப்ரஷன் கோடக் நல்லா இருக்கு. அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு 3/4 மணி நேரம் 4K வீடியோ எடுத்தா கூட 6 GB 7 GB தான் வருது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இது எவ்வளவு பெரிய உருட்டு. ஜென்சன் இம்பாக்ட் எவ்வளோடா? 3.7 GB இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் போடுறா 40 GB இன்ஸ்டால் இன்னும் டவுன்லோட். ஆமா, டவுன்லோடிங் டேட்டா, கேம் டேட்டா சம்திங் வந்துட்டு உட்காந்து 40 GB டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். டேய் யாரா நீங்களா? எங்க இருந்து எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. ஸோ அதனால வந்து நீங்க கேமிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆக்சுவலா சொல்ல போனா உங்களுக்கு A18லாம் பட்டைய கலப்போம். கேமிங்க்குலாம் ப்ராசஸர்லாம் பறக்கும், அதுலலாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து முக்கியம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறது தான் மெயின் தாட்டாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ரொம்ப பேசிக்காக இப்போ பார்சாரதி ப்ரோ சொல்கிற மாதிரி ரொம்ப நான் பேசிக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபோன் காலு சும்மா வாட்ஸ்அப் இருக்கும். 2 டிவைஸ்னா ஓகே. ஒரே டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் 256 GB. 256 GB கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் வீடியோ எடுக்கிறதெல்லாம் இருந்தால் எனக்கு 256 GB பத்த மாட்டேங்குது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. திரும்ப டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட இப்போ நான் டெலீட் பண்ணேன். இப்போ தான் வந்து 60 ஃபைல் டெலீட் பண்ணேன். இப்போ இந்த ப்ரொடெக்ட் ப்ளஸ் போட்டதுனால ஒரு 50 GB கொடுத்தாங்க, ஒரு 1 year யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, ஐக்ளவுட் அதை வச்சு தான் இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, ஐக்ளவுட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ் சம்திங் இருக்குல்ல, அந்த ஆமாம் அதில் வந்து ஒரு 50 GB வந்தது. பரவாயில்லையே. இப்போ இதுக்கு கேர் போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எவ்வளோ நாளைக்கு இந்த கேர்? அது ஒரு பெரிய கதை. எவ்வளோ நாளைக்கு வருமா கேர் ப்ளஸ்? அதாவது ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து 2 years ப்ரோ. இந்த இதுல வந்து 2 years. இதுல வந்து நீங்க செட்டிங்ஸ் உள்ள போய் பாத்தீங்கன்னா டேட்டோட வந்துடும் எப்போ அது முடியுதுன்ட்டு. ஓகே, இந்த 16ல வந்து நான் ஃபோன் வாங்கிட்டு உடனே நான் போடல. ஆக்சுவலா 60 days ஒரு டைம் பீரியட் இருக்கும், அதுக்குள்ள போடணும். அந்த 60 daysக்குள்ள நம்ம கேர் ப்ளஸ் வேணா போட்டுக்கலாம். நம்ம இது வந்து 21 October 2027 வரைக்கும் இருக்கு. ஆமா, 2 yearsக்கு. அது இது வந்து சரி போட்டுக்கலாமே, அது ஒரு 15,000 சம்திங் ஆகும் கேர் ப்ளஸ் போட 16க்கு. அப்புறம் போட்டுக்கலான்னு கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருந்தேன். ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளேலாம் உடஞ்சிச்சு. உடஞ்சதுக்கு அப்புறமா கேர் ப்ளஸ் எங்கேருந்து போடுறது? உடஞ்சதுக்கப்புறம் போட முடியல. 60 days ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வித்தின் 60 daysனா நம்ம வெப்சைட்டில், ஆப்பிள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி இந்த சீரியல் நம்பருக்கு வந்து கேர் ப்ளஸ் போட்டுக்கலாம். டிவைஸே கையில் தேவையில்லை, டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இது அவுட் சைட் 60 daysனால கேர் ப்ளஸ் வந்து கேர் ப்ரொடெக்ட் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1 yearக்குள்ளே போட்டுக்கலாம். ஃபோன் வாங்கி 1 yearக்குள்ளே போட்டுக்கலாம். அது வந்து இந்த தேர்ட் பார்ட்டிலாம் இருக்காங்கல்ல,
ஆப்பிள் ஆத்தரைஸ் தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ், அவங்க கிட்ட போட்டுக்கலாம். ம் ஆனால் டிஸ்பிளே உடஞ்சதுனால அவங்களால போட முடியல. வேறு வழி இல்லாமல் டிஸ்பிளே மட்டும் மாற்றிட்டு, ம் டிஸ்பிளே மாற்றிட்டதுக்கு அப்புறமா கேர்ப்ளஸ் போட்டு, அப்புறம் இந்த ஃப்ரேம்லாம் கொஞ்சம் பெண்டாக இருந்தது, ஃப்ரேம் பெண்டாக இருந்தது, கேமராலாம் ஒர்க் ஆகாமல் இருந்தது, அதெல்லாம் வந்து கேர்ப்ளஸில் மாற்றி கொடுத்தாங்க. ப்ளஸ் இந்த 50 GB, அது 50 GB ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு இந்த 1 இயருக்கு வந்து அந்த கேர்ப்ளஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு திரும்ப ரெனியூ பண்ணலாமா? திரும்ப அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ரெனியூ பண்ணலாம்ல. அந்த 1 இயர் முடியும் போது திரும்ப கொஞ்சம் பே பண்ணிட்டு அடுத்த 1 இயருக்கு வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மந்த்லி பே பண்றவங்களுக்கு வந்து லைஃப் டைம் மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, அதாவது ஆமாம் ப்ரோ, டிவைஸ் சேர வரைக்கும். அது இப்போதைக்கு வந்து எதுவுமே சொல்லலை, இத்தனை வருஷத்துக்கு தான் அது நம்ம ரெனியூ பண்ணலாம் மந்த்லி, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அது நம்ம ரினியூவல் நம்மளா டெர்மினேட் பண்ணுற வரைக்கும் அது ரெனியூ ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் வந்து ஐஃபோன் 13 கேர் பிளஸ்ங்கிறாரு. என்னது 13 கேர் பிளஸ்? ஆமாம் ப்ரோ, யூஎஸ்லலாம் ரொம்ப ஜாலி ப்ரோ. அவங்களுக்கு வந்து ஆப்பிள் கேர் 1ன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஊரில் இன்னும் அந்த பிளான் வரல. நம்ம ஊரில் எந்த பிளான் இருந்தாலும் அதை நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். அது இன்னும் கரெக்ட் தான் ப்ரோ. அந்த ஆப்பிள் கேர் 1ல எப்படின்னா 3 டிவைஸ் கவர் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் பிளானில் 3 டிவைஸ் கவர் பண்ணிக்கலாம். ஐஃபோனு, ஐபேடு, ஒரு மேக்கு எது வந்தாலும் கவர் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இப்போ இன்கேஸ் நான் இது ஐஃபோன் 14 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதில் கேர்ப்ளஸ் போட முடியாது. ஆனால் வந்து அந்த கேர் 1 வாங்கியிருந்தா அதை வந்து ஆட் பண்ணலாம், பழைய டிவைஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல. ஆமாம். அப்போ நம்ம வீட்டில் யார்கிட்டயாவது இருக்குது, இப்போ அப்பா அம்மாட்ட இருக்கு, அது கீழே விழுந்துருது, நான் கேர் 1 போட்டு என் டிவைஸ்லேருந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அதையும் உள்ள சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு. ஆமாம், ஜாலியாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கேஸ்லாம் போடாமல் ஸ்க்ரீன் கார்டு, டெம்பர் எதுவுமே போடல, அப்படியே ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மைதாங்க. ஆக்சுவலாக டிவைஸை வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அதனால் எப்போவுமே எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ண பிடிக்காது. ரொம்ப வருஷமாகவே வந்து ஸ்க்ராட்ச் கார்டெலாம் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த கேர் ப்ளஸ் இருக்கிறதுனால கேஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம். சர்வீஸ் ப்ரோ, ஆப்பிள் சர்வீஸ் வந்து பக்கா. இத்தனைக்கும் தேர்ட் பார்ட்டிக்கே. ஆமாம், இத்தனைக்கும் தேர்ட் பார்ட்டி. இப்போ மும்பைலையோ டெல்லியிலையோ. ஆமாம், அவங்க அஃபிஷியல் டைரக்ட் ஆப்பில். இங்கே சென்னையில் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, தேர்ட் பார்ட்டி தான். நான் கொடுத்தது வந்து இமேஜின், அது பெரம்பூரில் அங்கே கொடுத்தேன். 3 days 4th day வந்து கையில் வந்துச்சு டிவைஸ். ஒரு 4 மணிக்கு ஈவினிங் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். 5 மணிக்கு மெசேஜ் வந்து ஷிப் பண்ணிட்டோன்ட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து பெங்களூர் ரீச் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து டிவைஸ் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷிப் பண்ணிட்டாங்கன்னு மெசேஜ் வந்தது. நெக்ஸ்ட் டே வந்து இங்கே போய் கலெக்ட் பண்ணிட்டேன் டிவைஸ். அவ்வளோதான், பக்காவாக இருக்குது. அதாவது இப்போ ஃபினிஷிங் சர்வீஸ் பண்ண ஃபோன்னே தெரியாது. ஆமாம், கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு என்னென்ன ஆப்பிள் எப்படின்னா அந்த பார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் அங்கே காமிக்கும். ஆமாம், அந்த ஹிஸ்ட்ரி காமிக்கும், என்ன டேட்டில் சேஞ்ச் பண்ணுறோம் அந்த டேட்டாவோட காமிக்கும், சர்வீஸ் டேட். ஆமாம், அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் மாற்றிருக்காங்கன்ட்டு. டிவைஸ் பார்த்தா எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதான் ப்ரோ, சர்வீஸ் பக்கா. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து ஆப்பிளில் டாப் நாச்சாக இருக்குங்க. ஆமாம் ப்ரோ. மீடியாவில் எப்படி ப்ரோ நீங்கள் சமாளிக்கிறீங்க? இப்போ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாம்சங்லேயே அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, 24 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருந்தேன், 23 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஆன் பார் இருக்குது, ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஆன் பார் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது காம்பேக்ட் டிவைஸாக இருந்தால் கூட அந்த லோ ஃப்ரீக்வன்சி கூட நல்லா இருக்குது. ஓகே. அந்த பேஸ் கூட நல்லா இருக்கு. இல்லை பேஸ் வந்து ஐஃபோன் நல்லா இருக்கு. அவங்க அதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் ஆப்பிள் ஸ்பீக்கரில் அந்த பேஸ், அது மட்டும் இல்லை ஃபோன் கால் ஸ்பீக்கரில் பேசினா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ. ப்ளஸ் இன்டகிரேஷன், இப்போ 2 ஐஃபோன் வச்சுருக்கிறதுனால கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன். ஆமாம், ஃபார்வர்டிங் சொல்ல முடியாது, அட் அ டைம் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து கால் வரும். ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகுது அக்கௌண்ட். ஆமாம், ஒரே ஆப்பிள் ஐடியில் இருக்கணும். 2 டிவைஸும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும், ஒய்ஃபை. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு டிவைஸ் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தா 2 டிவைஸும் ரிங் வரும். எந்த டிவைஸ் வேணால் ஆன்சர் பண்ணி பேசிக்கலாம். ப்ளஸ்ஸு மெயினாக எஸ்எம்எஸ் ஃபார்வர்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐஓஎஸ் இதுலேயே இருக்குது, செட்டிங்ஸ்லேயே இருக்குது. தேர்ட் பார்ட்டி எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த டிவைஸ் நான் வீட்டில் வச்சுட்டு கூட நான் போயிட்டு இந்த டிவைஸ்க்கு எஸ்எம்எஸ் வந்தால் உடனே இந்த டிவைஸில் காமிச்சிடும்.
இந்த ஓடிபிலாம் பெஸ்ட்டு. பெரிய ப்ளஸ். ஆமாம். மற்ற எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டில் வந்து தேர்ட் பார்ட்டி இருந்தால் அது பண்ணலான்னு நினைக்கிறேன். அது ரிஸ்க்கு தான். ஏன்னா ஓடிபிலாம் நான் ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டு என்னன்னா வீட்டுக்கு கால் பண்ணி அந்த ஃபோனில் இருக்க எஸ்எம்எஸை காப்பி பண்ணி அனுப்புன்னு சொல்கிறது தான். பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. அதை விட்டு இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தால் விளங்காது. இப்போ ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறவங்களுக்குலாம் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஃப்ராங்காக சொல்லணும்னா ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் இன்ட்ராக்ஷன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெயினு, ப்ளஸ் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மெயினு. அப்புறம் டிவைஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுத்துக்கலாம் க்ளவுடில். இன்கேஸ் இந்த டிவைஸ் நான் தொலைஞ்சதுன்னா கூட வேறு டிவைஸ் வாங்கிட்டு டக்குன்னு அப்படியே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படியே வந்துடும். எனக்கு டேட்டா லாஸ் ஆகாது. அது ரொம்ப பெரிய மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க யோசிப்பாங்கங்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. எல்லாரும் சாமானியன் யோசிக்கிற விஷயம் கிடையாது இது. கண்டிப்பாக அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களோட இருக்கலே காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸு, ஃபோனு, ஃப்ளைட்லேருந்து வெளில வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிஸியாக இன்னொரு ஃபோனில் கால் இருந்தால் இது வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இதில் பாக்கெட்டில் வச்சுருந்தாங்கன்னா எடுக்க கூட மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான். ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், அதுலேயே ஃபோனும் இருக்கும், சைலண்ட்ல இருந்ததுன்னா அங்கேயே தான் இருக்கும். ப்ளஸ் சர்வீஸ் நீங்கள் வேர்ல்டு வைடாக வந்து எங்கேனாலும் நீங்கள் எதனா டிவைஸ் இஷ்யூனா ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம். ஃபேக்ட் தான். ஆமாம். இதுதான் வந்து கூகுள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ப்ராஜெக்ட் 5ன்னு சொல்லிட்டு கூகுள் வந்து என்ன பண்ணால் இசிம் வந்து பிக்சல் 2லலாம் கூட இருக்குது. ஆனால் அது பப்ளிக் ஆக்சஸில் இல்லை. அது எப்படி இருந்ததுன்னா அவனோட ப்ராஜெக்ட்குள்ளே வந்து நீங்கள் குளோபலாக சுற்றுறதுக்காக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உள்ள அந்த ஹார்ட்வேர் இருந்தது. ஓகே. ஐஃபோன் வந்து எல்லாருக்கும் கொண்டாந்து இசிம் எல்லாருக்கும் அப்படின்னு உடனே இவன் உடனே அப்போ அன்லாக் பண்ணி எல்லாரும் வச்சுக்கப்போ. இசிம்மும் எனக்கு நல்லா இருக்கும். நான் எப்போவுமே இசிம் ஒரு ஃபிசிக்கல் சிம்மு, இன்னொன்று இசிம் தான். எனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஏரியாவாக இருந்திருக்கும். ஆனால் பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ உங்களுக்கு? ஏன்னா இதில் ஹைலைட் அது சொல்ல வேண்டாம். ஆமாம், என்னோட யூஸ்க்கு இதுக்கு வந்து ஒரு 4 to 5 hours வருது ப்ரோ 16ல். அதை எஸ்ஓடி சொல்கிறாங்க 4 to 5 hours ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லல. எஸ்ஓடி 4 to 5 hours வருது. ஓகே. மெயினாக கேம் விளையாட மாட்டேன், அதனால வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுறது இல்லை. ஆனால் ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் சார்ஜ் போடும்போது. ஓகே ஓகே. அது என்ன யூஸ் பண்ணுறீங்க? சாம்சங் ஒன்று PD 25 watts. சாம்சங்கோட அந்த அஃபிஷியல் அது. ஆப்பிள் 20 wattsம் இருக்குது. ஆனால் அந்த 25 watts போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி தெரியுது. இத்தனைக்கும் அது வந்து சாம்சங் பிபிஎஸ், ஆனாலும் அது வந்து ஆப்பிள் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது போல். நல்லா. நான் 25 watt சாம்சங்கோட பிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது. ஆமாம், ஃபாஸ்ட்டாக ஏறுது. 45 wattோட அந்த பிபிஎஸ் சார்ஜர் தான். பரவாயில்ல. ஸோ மொத்தம் வந்து ஓவராலாக சொல்லணும்னா ஐஃபோன் வந்து எப்படியெல்லாம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஐஃபோன்னாலே கேமராக்காக தான் ஒரு சிலர் வாங்குவாங்கன்னு. இல்லை ப்ரோ, வீடியோக்குனா ஓகே. கேமரா வந்து இப்போ கடந்த ஒரு 3-4 இயர்ஸாகவே மற்ற பிராண்ட் வந்து லீடில் போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் லேகிங் பிகிண்டர். கண்டிப்பாக அந்த அளவுக்கு சொன்னால் நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ப்ரோ. இல்லை, இந்த வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ்க்கு வந்து காம்படிஷன் எதுவுமே இல்லை. ஆவுனா ஐஃபோனையும் சாம்சங்கையும் மட்டுமே கம்பேர் பண்ணி சாகடிச்சு. லாஸ்ட் இயர் வந்து Xiaomi 14 யூஸ் பண்ணேன் நான். இந்த ரெண்டு ஐஃபோனோட Xiaomi 14ல நல்லா இருக்கும் ஃபோட்டோஸ். ஆமாம், ஃபோட்டோஸ் அதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் வந்து Vivo X300 இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், காமேஷ் ப்ரோடது. அது என்னன்னா வீடியோலாம் நல்லா எடுக்குது. எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. எல்லாருமே ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து எல்லாத்தையுமே புஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ரைட்டு. ஸோ அதான் ஆப்பிள் பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தோம். அண்டு கேர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இப்போது அநேகமாக சென்னையில் ஸ்டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணால் நல்லா தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆமாம். இதே மாதிரி தான் யார்கிட்டலாம் எதிர்பார்க்குறோன்னா கூகுளுக்கும் அஃபிஷியல் ஸ்டோர் வந்து மேஜர் சிட்டிஸில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சாம்சங் ஆல்ரெடி அவ்வளோ தேர்ட் பார்ட்டி வச்சுருக்கான். பட் அவனும் கொஞ்சம் இந்த மாதிரி யோசிச்சானா நல்லா ப்ரோ. சாம்சங் நான் ஒரு 15 இயர்ஸாகவே சாம்சங் அப்பப்போ யூஸ் பண்ண டிவைஸு. சர்வீஸ் சென்டர் வந்து கொஞ்சம் ஆப்பிள் அளவுக்கு இல்லை, யோசிக்கலாம் இல்லையா? ஆமாம் ஐயா, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலன்னா விளங்க மாட்டீங்க போல ஐயா, கொஞ்சம் பார்த்து. தேர்ட் பார்ட்டின்றதுனால அவங்களும் வந்து ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறாங்க. அவங்க ப்ராஃபிட் தான் மெயினாக அவங்களோட கோல் இருக்கும். உண்மைதான். செகண்டரி தான் வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அவங்கள சொல்லியும் எதுவும் இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை பேர் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபேக்ட்டு தான்.
ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ள சிவபரணி பார்த்த சாரதி. பார்க்கலாங்க. பாய். வரட்டா